ஓசூர் அருகே சாலை வசதி அமைத்து தர வேண்டி குடியிருப்பு வாசிகள் திடீர் மறியல் மற்றும் நாட்டு நடும் போராட்டம். போலீசார் அரசு அதிகாரிகள் பேச்சுவார்த்தை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே அலசநாத்தம் கிராமத்திற்கு அருகே தனியாருக்கு சொந்தமான ராயல் சிட்டி மற்றும் சிலிகான் வேலி ஆகிய குடியிருப்பு பகுதிகள் அமைந்துள்ளது. இந்த குடியிருப்பு பகுதிகள் அலசநாத்தம், புனிங்கந்தொட்டி மற்றும் மோரணப்பள்ளி கிராம பஞ்சாயத்திற்கு உட்பட்டதாகும். இங்கு சுமார் 400க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் உள்ளனர். இந்த குடியிருப்பு பகுதிக்கு அலசநாத்தத்தில் இருந்து இந்த சாலையில் இருந்து ஜெயநகர் வழியாக செல்ல வேண்டும். அவ்வாறு செல்வதற்கான சாலை மிகவும் மோசமான நிலையில் இருப்பதோடு சுமார் 13 ஆண்டுகளுக்கு மேலாக பல்வேறு அதிகாரிகள், மக்கள் பிரதிநிதிகள் இடம் கோரிக்கை வைத்தும் இதுவரை அந்த பகுதியை செல்வதற்கு சாலை அமைத்து தரவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். மேலும் அந்த குடியிருப்பு பகுதிகளுக்கு பள்ளி வாகனங்கள், வாடகை வாகனங்கள் வருவதற்கு மறுப்பு தெரிவிக்கின்றனர். இத்தோடு மட்டுமல்லாமல் குழந்தைகளை அந்த பகுதி வழியாக அழைத்து செல்ல இயல முடியாமல் மழைக்காலங்களில் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாவதுடன் பலமுறை அந்த சாலையில் கீழே விழுந்து காயமடைந்தவர்களும் புகார் தெரிவிக்கின்றனர். இதனால் மருத்துவமனைகளுக்கு செல்வதற்கு முதியோர்கள் சென்று வருவதற்கோ இயலாத சூழ்நிலை நிலவுவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த நிலையில் திடீரென அந்த குடியிருப்பு பகுதியில் உள்ள பெண்கள், குழந்தைகள் என சுமார் 100க்கும் மேற்பட்டோர் திடீரென அங்கு சாலையில் அமைத்து தர வேண்டும் என்ற கோரிக்கையை எழுப்பியவாறு அங்கு சாலையில் நாட்டு நடும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக அந்த பகுதியில் குடியிருந்து வரும் ஓய்வு பெற்ற முன்னாள் சென்னை மாநகராட்சி அதிகாரி நாராயணன் கண்ணீர் மல்க சாலை அமைத்து தருமாறு கோரிக்கை வைத்தார். இத்தோடு மட்டுமல்லாது அங்கு மறியலிலும் ஈடுபட்டதை கைவிட மறுத்த நிலையில் அங்கு வந்த போலீசார் மற்றும் அரசு அதிகாரிகள் அவர்களிடம் சமாதானம் பேசினார்கள். தொடர்ந்து அங்கு வந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் விரைவாக நடவடிக்கை மேற்கொண்டு சாலை அமைத்து தர வேண்டும் என உறுதியளித்ததை எடுத்து அவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. பேட்டி திருமதி கோசலா தேவி, குடியிருப்போர் திருமதி மோகன், ரம்யா குடியிருப்போர் திருமதி தேன்மொழி, குடியிருப்போர் நாராயணராவ், ஓய்வு பெற்ற சென்னை மாநகராட்சி அதிகாரி என்பதும் குறிப்பிடத்தக்கது. கோசலா தேவி, ராயல் சிட்டிங்க, அலசநத்தம் ரோடு, புனுவத்தட்டி போஸ்ட்டுங்க. இங்கே வந்து 16 வருஷமாக இப்படி தாங்க இருக்குது ரோடு. யாருமே போக முடியலை, ஒரு வாகனம் போக முடியலை, வர முடியலை. வயசானவங்க இருக்காங்க. 15-16 ஸ்கூல் பஸ் வருதுங்க ஒரு நாளைக்கு உள்ளுக்கு. அதை விட ஸ்டாப் பஸ் வேறு வருது. எந்த வசதியும் இல்லைங்க. எல்லாம் கஷ்டப்பட்டு பிள்ளைங்க பஸ்ஸில் அனுப்பிட்டு திரும்பி வருவாங்களான்னு பதட்டமாகவே நாங்கள் உட்காந்துருக்குறோம். எல்லோரும் வந்து பார்க்குறாங்க, அதிகாரிகள் வர்றாங்க போகிறாங்க, எல்லாம் பண்ண ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதே கிடையாது. வந்துட்டா இருந்தாங்க, நாளைக்கு வந்துருங்க ரோடு, அவ்வளோதான் சொல்லுவாங்களே தவிர திரும்பி பார்க்குறதே கிடையாது. எங்களுக்கு கண்டிப்பாக ரோடு வேணுங்க. அல்லாட்டி எலெக்ஷன் போது இந்த பக்கம் யாருமே நீங்கள் வராதிங்க. எங்களுக்கு ஓட்டும் வேணாம், நாங்கள் பார்த்துக்குறோங்க. நாங்கள் எங்களுக்கு தகுதியானால நாங்கள் எலெக்ஷனில் நிப்பாட்டி நாங்கள் அது செலக்ட் பண்ணி நாங்கள் போட்டுக்கிறோங்க. நீங்கள் வரவே வேணாம். நீங்கள் ரோடு போட்டு தரதா இருந்தால் வாங்க. இதை கண்டிப்பாக இந்த சிஎம் செல்லுக்கு போகணும், ஆக்ஷன் அவர் எடுக்கணும். அப்போ தான் அவர் எலெக்ஷனுக்கு இங்கே ஓட்டு கேட்டு வர முடியும். இங்கே 350 குடும்பத்துக்கு மேலே இருக்குதுங்க. ஒரு வசதியும் கிடையாது. அவ்வளோ சின்ன பசங்க, எல்லாம் குட்டி பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு ஒவ்வொரு பேரண்ட்ஸும் பக்கன்னே உட்காந்துருக்காங்க. எப்படி இந்த பஸ் திரும்ப உள்ள வருமா, எல்லாட்டி கமுந்து வருமா? பாருங்க, பள்ளத்தை எடுத்து போடுங்க. ஒவ்வொரு டைமும் நாங்களே கேப்பில் போயிட்டு வீடு போச்சு இந்த பள்ளத்தை தாண்டு வரைக்கும் அவ்வளோ பக்கு பண்ணே போய்வோம். 10 சாமியை. என்னோடய பெயர் தேன்மொழி. நான் ராயல் சிட்டியில் இருக்கேன். நான் அரௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 11 இயர்ஸாக இருக்கேன். எங்களுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா இங்கே ரோடு போட்டு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வீடு வந்து இது பண்ணாங்க. பட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரோடில் ஒரு 13 வருஷமாக ரோடு இல்லாமல் தான் இருந்துச்சு. கொஞ்சம் ஒரு ரோடு போட்டிருந்தாங்க, அதுவும் டேமேஜ் ஆகிடுச்சு. ஒரு 10 வருஷமாக நாங்களும் போராடிக்கிட்டே இருக்கோம். இங்கே ஒரு குழந்தைங்க போக முடியல, கர்ப்பிணி பெண்கள் போக முடியல. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கால் டாக்ஸிக்கு நாங்கள் புக் பண்ணுறோம். அவங்க சார்ஜ் சப்போஸ் இங்கே ராயல் சிட்டி, சிலிகான் சிட்டினா வரமாட்டாங்க. அப்படியே வரதா இருந்தால் எங்களுக்கு தனியாக ஒரு 100 ருபீஸோ 50 ருபீஸோ வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. அதுவும் மேலே என்ட்ரன்ஸ்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஒரு ஸ்கூல் பஸ்ஸுக்கு நாங்கள் போய் கேட்குறோம், ஒரு ஸ்கூலில் அட்மிஷன் போடுறோம் அப்படின்னா அவங்க சொல்கிற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா உள்ள பஸ் வராது.
உள்ள பஸ் வராது, நீங்கள் மேலே தான் கொண்டு வந்து ஏற்றி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஸோ எந்த அவைலபிலிட்டியும் உள்ள எங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு 400 ஃபேமிலிஸ் எங்களால் யூஸ் பண்ண முடியாமல் நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். தயவு செய்து இது வந்து சிஎம் செல்க்கு எடுத்துகிட்டு போயிட்டு எங்களுக்கு வந்து ரோடு வந்து சரி பண்ணி தர சொல்லி நாங்கள் கேட்டுக்கிறோம். அடுத்த ஸ்கூல் ஓப்பன் ஆகிறதுக்குள்ளே இதுக்கான ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா எங்களோட குழந்தைங்க, நாங்களும் இப்போ 2 வீலரில் தான் ஆக்சஸ் பண்ணி போயிட்டுருக்கேன். எவ்வளோ டைம் வந்து தடுமாறி இருக்கேன் நான். இங்கே எங்களால் வந்துட்டு போக முடியாமல் நாங்கள் ரொம்ப தடுமாறுறோம். தயவு செய்து இதை வந்து ஒரு பெரிய கோரிக்கையை எடுத்துகிட்டு நீங்கள் வந்து இதை ப்ரொசீட் பண்ணபடி எங்கள் ராயல் சிட்டி சார்பாகவும் சிலிகான் சிட்டி சார்பாகவும் பெண்கள் மற்றும் இந்த டோட்டல் அசோசியேஷன் சார்பாக நாங்கள் கேட்டுக்கிறோம். என் பேர் வந்து மோகன ரம்யா. நானும் இங்கே இந்த ஏரியாவில் தான் நான் குடியிருக்கிறேன். நான் வந்து இங்கே ப்ரைவேட் ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். டெய்லிக்கு இந்த வழியில் தான் போகணும், இந்த வழியில் தான் நாங்கள் வரணும். என் இப்போ 2 பிள்ளைங்களையும் நான் கூட்டிகிட்டு தான் போகிறேன். நான் இந்த வழியில் போகணும் வரணுனாலே ரொம்ப கஷ்டம். அதுவும் மழை பெஞ்சு இங்கே பள்ளம் நின்று இருந்ததுன்னா, இங்கே பள்ளம் தான் இருக்கா இல்லை ரோடு தான் இருக்கான்ட்டு யாராச்சும் வந்தாங்கன்னா நான் அதுக்கப்புறம் தான் போகிற மாதிரி இருக்கும். ஏதாவது ஒரு எமர்ஜென்சி இல்லை டெலிவரிக்கோ ஏதாவது ஒரு எமர்ஜென்சின்னு கால் டாக்ஸிக்கு ஃபோன் பண்ணாக்கா எந்த ஏரியான்னு கேட்குறாங்களே தவிர்த்து இல்லை அவைலபிள் இல்லை கார் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ராயல் சிட்டி அதை தாண்டி சிலிகான் சிட்டி இருக்கு. இது 2 ஏரியாவுக்கு வரணும் போகணுன்னாலே ரொம்ப சிரமமாக இருக்கு ஐயா. நாங்கள் வந்துட்டு போகிறதுக்குனாலே இதனால வந்து பஸ்ஸுக்கு நாங்கள் மேலே போய் தான் விட வேண்டியதாக இருக்குது. கேட்குறாங்களா ஏரியா கேட்குறாங்க, பஸ்ஸு உள்ள வரைக்கும் வரணும்னு நாங்கள் கேட்குறோம். கிட்டத்தட்ட ஒரு 10-15 ஸ்கூல் இங்கே படிக்கிறாங்க, பசங்க படிக்கிறாங்க. பஸ்ஸு உள்ள வரைக்கும் வரணும்னா எந்த ஏரியான்னு கேட்குறாங்க. கேட்டுட்டு பஸ்ஸு உள்ள வரைக்கும் வராது, இங்கே நீங்கள் முன்னாடி தான் வந்து ஏறணுன்றாங்க. அந்த டைமிங்குள்ளே நாங்கள் கூட்டிகிட்டு போய் விடணும் அப்படின்னாக்கா ரொம்ப சிரமமாக இருக்குது. அந்த எமர்ஜென்சியில் நாங்கள் எப்படி அந்த குழந்தைங்கள நிதானமாக ஓட்டிகிட்டு போவோன்ட்டு எங்களுக்கு தெரியல. அப்படியே நானே வந்து பர்சனலாக 2-3 டைம் கீழே விழுந்து என்னோட பசங்களாம் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் யூகேஜி எல்கேஜி அந்த ஆவரேஜில் தான் படிக்கிறாங்க. ஸோ நாங்கள் சேஃப்டியாக போயிட்டு சேஃப்டியாக வரணும். முதலமைச்சர் ஐயா அவர்கள் தான் வந்து எங்களுக்கு இந்த ரோடை வந்து இந்த வருஷமாவது சரி பண்ணி கொடுக்கணும். ஒரு வருஷமும் மழையில் ஒரு பருவ காலத்துலேயும் மழை பெய்யறப்போ இந்த மாதிரி வராங்க வந்துட்டு பஞ்சாயத்தில் கேட்டுட்டு போகிறதோட சரி. அடுத்ததுக்கும் நாங்கள் மழைக்கு இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் வராங்க தவிர்த்து வேறு எதுவுமே எங்களுக்கு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கிடையாது. ஸோ எங்களுக்கு தயவு செஞ்சு இந்த மக்கள் சார்பாகவும் குழந்தைங்க சார்பாகவும் கர்ப்பிணி பெண்கள் சார்பாகவும் வயசான எல்லா சார்பாகவும் நாங்கள் கேட்டுக்கிறோம். எங்களுக்கு இந்த தடவை ரோடு நல்லபடியாக போட்டு தரணும். பேர் நாராயண ராவ், சென்னை மாநகராட்சி கார்பரேஷன் அதிகாரி. இது வந்து மனுவெல்லாம் வந்து கலெக்டர்கிட்ட கொடுத்துருக்கேன், பிடிஓ கிட்ட கொடுத்துருக்கேன். அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இங்கே ஃபண்ட்ஸ் நிறுத்திடுறாங்க அரசாங்கம், இப்போ இல்லை இதுக்கு ஃபண்ட்ஸ் போடுறதுக்கு. இது வந்து கார்பரேஷனில் சேரப்போகுது, சேர்ந்த பிற்பாடு அந்த ஃபண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுவாங்க. இன்னும் டீலிமிட்டேஷன் முடிஞ்ச உடனே இது கார்பரேஷனில் சேரும், அதனால அது வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இந்த பொறுமைக்கு நம்ம ஆளாக கண்டிப்பாக இது நடக்காது. இது அரசாங்கம் பண்ண போதா இல்லையான்றது எல்லாருக்குமே வருத்தமாக இருக்குது. இது அரசாங்கத்தை விட கேட்குறத விட சும்மா இருக்கா சார், தேவையில்லை. இவ்வளோ கஷ்டப்பட்டு பப்ளிக் சொன்னாங்க எடி சார் வந்து பண்ண போகிறான்னு யாரும் பண்ண மாட்டாங்க சார். இது இந்த கோரிக்கை நிறைவேற வரைக்கும் நீங்கள் தான் சார் எங்களுக்கெல்லாம் உதவி பண்ணி இது இப்படியாவது அரசாங்கத்துக்கு தெளிவாக சொல்லி எங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தான் வழி காட்டணும் சார்.